ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார். அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திருவள்ளூர்ல இருந்து திருமூர்த்தின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்திருக்கார். துலாம் லக்னம் குரு 5இல் குரு திசையில் திருமணம், ஆண் வாரிசு 2, பூர்வீகத்தில் இல்லை, புதன் சனி மிதுனத்தில், சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் இல்லை, பிள்ளைகள் படிப்பு ஒரு பக்கம், 70 லட்சம் வீடு ஒரு பக்கம், கடன் கட்ட முடியாமல் இருப்பது வாடகை வீட்டில், பெருமைக்கு எருமை மேய்ப்பது போல் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி இப்ப சனி தசை நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்து இந்த கமெண்ட்டை போட்டிருந்தார். கேள்வியா கேட்கல, பட் இருந்தாலும் அவர் இருக்க மன அழுத்தத்துக்கு ஒரு பதில் சொல்லலாம்ல. இப்ப பாருங்க, இவருடைய ஜாதகம் இப்படி இருக்கு. 1974 ஜூன் மாசம் 9ஆம் தேதி 4:25 PM, பிறந்த ஊர் திருவள்ளூர்னு அவரே கொடுத்துட்டார். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு அட் பிரசன்ட் நடக்கிற தசை என்ன அப்படின்னு பார்த்தா, சனி தசையில புதன் புத்தி போயிட்டு இருக்கு. இதுல நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சார். அதாவது எப்படின்னா, குரு தசையில கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட சொன்னாரு. குரு உட்கார்ந்து இருக்கிறது சுயசாரம், அவருக்கு வீடு கொடுத்தவன் குரு பார்வையிலேயே நிக்கிறாரு. அதனால இவர் கல்யாணம் பண்ணதுங்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, குரு நல்ல பொசிஷன்ல தான் இருந்திருக்காரு. குருவுக்கு அடுத்து வர்றதுங்கிறது சனி இல்லையா? இப்போ இந்த சனி தான் இவருக்கு உரண்டை இழுத்து விட்டாரு. அதாவது சனி 2021 அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சு சனி தசை, சனி புத்தி தான் முடிஞ்சிருக்குது. இப்ப புதன் புத்திக்குள்ள இருக்காரு. இந்த சனி தசை ஆரம்பிச்சதுமே இவர் வாழ்நாள்ல பார்க்காத கடனை பாத்திரணும். அதான் இதுல மேட்ரு. அது குருலயே அதுக்கான வாய்ப்பு இருந்தது, அதுல மிஸ் ஆனா கூட சனியில வந்துடும். அப்ப அதுக்கு காரணம் குரு 5ல இருக்காரு, சனி 9ல இருக்காரு. இந்த 9ஆம் பாவத்துல இருக்கிற சனி இவருக்கு வாழ்நாள்ல பார்க்காத கடனுக்கு பதில் சொல்ல வச்சுப்படும். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்ப்போமா? சனி ஆட்சி பெற்றவனோட நிக்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்க நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்க. சனி உட்கார்ந்துருக்கு திருவாதிரை சாரம். திருவாதிரைன்னா யாரு? ராகு. அப்ப ராகு நல்லா இருந்தாருன்னா இங்க சனி நல்ல விதமா ரியாக்ட் பண்ணுவாரு. ராகு சிக்கல்ல இருந்தாருன்னா அங்க சனி சிக்கலை ஏற்படுத்துவாரு. இங்க ராகுக்கு வாங்க. ராகு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய சாரத்துல செவ்வாயுடைய வீட்டுல இருக்கு. இப்ப செவ்வாயும் புதனும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு இல்லையா? நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், பல வீடியோல ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ராகுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி புதனும் செவ்வாயும். இந்த புதன் செவ்வாய் 2 பேரும் சஷ்டாஷ்டகமா உட்கார்ந்தா மாட்டிக்கும். இங்க சஷ்டாஷ்டகம் சொல்லக்கூடிய 6, 8, 12ல உட்கார்றாரு. அது இல்லாம செவ்வாய் நீசம் வேற. இப்ப பாருங்க, இந்த சனி தசை சனி புத்தி ஆரம்பிச்சதுமே 2ல நிக்கிற ராகு தன்னுடைய வேலையை காமிப்பார். அப்போ செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால சொத்து வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட் போயிடும். புதன் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு. புதன் 12க்கு அதிபதி. இந்த 12ஆம் இடம்ங்கிறது பெரிய செலவு செய்யற இடம். அந்த புதன் யாரு கூட உட்கார்ந்துருக்காரு? 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதியோட உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு கட்டுற ஸ்தானம், வீடு மனை. 5ஆம் இடம்ங்கிறது சொந்த பந்தத்தோட பிரஷர் இருக்கும், மனைவியுடைய பிரஷர் இருக்கும். அப்ப வீடு கட்டிடலாம் அப்படின்னு. ஏன்னா இவர் ஆரம்பிக்கல என்ன நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாரு? வீடு கட்டுறது வீட்டுக்காரி கட்டுறதை விட ஈஸின்னு நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் வீடு கட்டுறது சிரமம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிளான் போட்டு அதுல நிச்சயமா நின்றுக்க மாட்டாரு, அடுத்தடுத்த பிளான் மாத்திருப்பாரு. காரணம் சனி கூட இருந்து அதை குரு பாக்குறதுனால பிளான் எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டே போயிருந்திருக்கும். அதுல பெரிய கடன் பட்டாச்சு. சார் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் கடன் பட்டதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இந்த ஜாதகத்தை இப்ப கையில எடுத்தது. சப்போஸ் இவர் கடன் படாம இருந்தார்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு இவரை வச்சு செஞ்சு விட்டு போயிடும். எது? உடல் நல சரியில்லாம படுக்க வச்சிரும். அப்ப பணத்தால மன வருத்தம் அடைஞ்சு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் மன கஷ்டத்துக்கு ஆளாகணும், அல்லது பிசிக்கலா உடம்பு ரீதியா ஏதாவது தொல்லை ஏற்படுத்தி அதே அளவு மன கஷ்டத்தை கொடுக்கணும், அல்லது 2ல ராகு தனிச்சு நிக்கிறனால புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்துல பிரிவினையை கொண்டு வரணும். சோ இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க, குடும்ப பிரிவினை ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், இதெல்லாம் அடி வாங்கினா பெர்மனன்ட் அடியா இருக்கும். ஆனா பொருளாதாரம் தானே சார், சம்பாரிச்சுக்கலாம். 70 லட்சம் என்ன, இன்னும் 80 லட்சம் 80 லட்சம் இருந்தாலும் இவர் கடன் கட்டிடுவார். இப்ப அடுத்த பாயிண்ட், எப்பயா ஏன்னா இதை கேட்டாருன்னா அவரும் அதை தான் யோசிப்பாரு, எப்ப கடன் கட்டுவேன் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட கேட்பாரு. இந்த கடனுடைய அழுத்தம் அவருக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா
ஆல்மோஸ்ட் சுக்கிர புத்தி வர்ற வரைக்கும் இருக்கும். சுக்கிர புத்தி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவருக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்குள்ள அந்த ஒரு கட்டின வீட்டோட வேல்யூவும் கூடிரும்ல. எங்கிட்ட சுத்தியும் சொத்து நிலையா நிற்கும். அதனால அது பிரச்சனை இல்லை, கஷ்டப்பட்டு கூட கடன் கட்டலாம். இங்க பாருங்க, சுக்கிர புத்தி எப்போ வருது? 2028 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ 2028 ஆகஸ்ட் வரைக்கும் இவருக்கு இது சேலஞ்சிங்கான பீரியடு. இப்ப ஜென்ரலா இந்த ஜாதகத்தை பாருங்க. இப்ப என்ன தசை நடக்குதப்பா அப்படின்னாக்க, என்ன தசை நடக்குது? சனி தசை நடக்குது. சனி 5க்கு அதிபதி 9ல உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாகி நிற்கிறார். அதை குரு பாக்குறாரு. அட்டேங்க அப்பா, பிரமாதமான யோகம்டா, இலை சூப்பரா வருவடா நீ இந்த டைம்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, இந்த மாசம் வட்டி கட்டுறதுக்கு காசு இல்லாம வெளியில வாங்கி கட்டியிருக்கேன், சங்கிலியை கொண்டு போய் பேங்க்ல வச்சு கட்டிட்டு வட்டி கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஜாதகத்தை பாருங்க, அது பளபளன்னு இருக்கும். இது சைனா பீஸ் மாதிரி. அதாவது 9க்கு அதிபதி 9ல ஆட்சி ஆகிறதுல குறை ஒன்றும் இல்லை. இல்ல அவர் கூட திசாநாதன் 5க்கு அதிபதி போய் உட்கார்றதுனால தானே 5 9க்கு அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் தங்களுக்குள் சேர்ந்து நிற்பது யோகம் தானே. அதை குரு பாக்குறது இன்னும் சிறப்பு தானே அப்படின்னாக்க அதெல்லாம் சிறப்பு தான். இதெல்லாம் ஜோதிட விதிகள். இப்ப இந்த விதிகளை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கணும். அதனாலதான் ஜோதிடத்தை வந்து கலைன்னு சொன்னான், ஜோதிட கலை. அதை வச்சு நம்ம எடுக்கணும், பலன் எடுக்கணும். இப்ப படம் வரைகிறதுங்கிறது ஓவிய கலை அப்படிங்கிறாங்க. எப்படி எப்படி கலரிங் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணுங்கிற சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம படம் போடல, நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் போட்டாகணும் இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியும் ஜாதகம், இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி. ஆனால் இவர் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. சரியா? அப்ப அதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நம்ம இதுல பார்த்திருக்கோம். இதைத்தான் நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், ஜோதிடம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? அதாவது 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் படிச்சா ஜோசியம் முடிச்சு படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி டிரைவ் பண்றீங்கிறத வச்சுதான், அந்த ஜோதிட விதிகள்ல எங்க விதியும் விதிவிலக்கும் செயல்படுங்கிறத வச்சுதான் பல விஷயங்கள் நமக்கு வந்து ஜோதிடத்துல வரும். அப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாடும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவிக்கணும். தொடர்ந்து அதே எண்ணத்துல இருங்க, ஜோதிட எண்ணத்திலேயே ஜோதிடம் நல்லா வந்துடும். இதுல சிக்கல் என்னன்னா, இதுல நம்ம ஜாதகத்தை, நம்ம ஃபேமிலி ஜாதகத்தை பார்த்து பார்த்து நிறைய பயந்துக்கிடுவாங்க. அது பயப்படாம இருக்கணும். நம்ம MBBS படிக்கிறப்ப செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னு வரும்ல, அந்த மாதிரி போய் சிக்கிடக்கூடாது. ரைட். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.